அழுத இல்லைன்னா உங்க தம்பியோட அனுபவங்களை சொல்லுங்க, மருமகளோட அனுபவம் மாப்பிள்ள எப்படி ஆளு தங்கச்சி இப்படி இது முடிக்கும் பார்த்துக்கிட்டாரு நிச்சயார்த்தத்தில். திவ்யா வந்து என்னன்னா ரொம்ப சைல்டிஷா இருப்பா. இது பாசக்கார புள்ளதான். போட்டோ எடுக்கிறாங்கடா நம்மள அழுத மாதிரியே போட்டோ என்னென்ன பண்ணணும் இது எப்ப எந்திரிச்சாதே. இந்த ஒரு 2 நாள் மட்டும் ரொம்ப சேஞ்சு. அந்த இடத்துல இருந்து வெளியே வரல, வைக்கல. என்ன அப்படின்னா அவளே கொஞ்சம் ஐயோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமே, இன்னொரு இடத்துக்கு போனோன்னா ஒரு இடத்துல ஒரு எப்படி இருக்கணுமோ இருக்கணும் அப்படின்ற ஃபீல் அவளுக்கே வந்துருச்சு போய். விஜய் இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவார். உனக்கே தெரிஞ்சிருக்கும். திவ்யா, நீ ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்கு ஐயோ நம்ம வீட்டை விட்டு போகிறோங்கிற அளவுக்குலாம் நீ வீட்டுக்கு போகல. விஜய் உன்னை அப்படி தான் பார்த்துப்பாரு. வந்தாயா ராஜா பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணிவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலவியின் தலைவியே ஆராத்யா. அதோடு நான் சொன்ன ஓர் சொல்வும் தோல்விந்து உன் மார்பில் உடைகின்றதோ. மார்போடு நான் தந்த ஓர்
திவ்யாவும் விஜயும் என்னைக்கும் இணை பிரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அன்பாக இருந்து சிறப்பாக வாழ எங்களுடைய வாழ்த்து. எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் அருமை மாப்பிள்ளை விஜய்க்கு வந்து அன்றைக்கி நாங்கள் கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுத்துருக்கோம். எங்கள் அருமை மாப்பிள்ளை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலே யாரும் அப்படி ஒரு மாப்பிள்ளையை நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. இப்போ ஒரு சின்ன எங்கள் மாப்பிள்ளையை பற்றி ஒரு நினைவு கொடுக்கணும்னா, எங்கள் பாவா இப்போ துபாயிலேருந்து வந்திருந்தார். அவர் ரிசீவ் பண்ணதுக்கு எங்கள் சொந்தத்தில் எங்கள் அண்ணன் தம்பியை கூட யாரும் ஏர்போர்ட்டுக்கு வரல. நாங்கள் போயிருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு பார்க்க. ரிசீவ் பண்ண போயிருந்தா எங்களுக்கு முன்னாடி எங்கள் மாப்பிள்ளை ஏர்போர்ட்டில் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனை ரிசீவ் பண்ணோன்னு எங்களுக்கு ஆமாம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நிகழ்வே பெரிய ஆச்சரியமான மாப்பிள்ளையோட நன்மையை குணாதிசயங்கள் என்னன்றது நாங்கள் நிறையா புரிஞ்சுக்கிட்டோம் வந்து. அதனால் எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் எங்கள் தங்க மாப்பிள்ளை விஜய்க்கு கொடுக்குறது எங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்லோகமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வருத்தமாக ஏதோ இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீலே இல்லை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு திவ்யாவுக்கும் மாப்பிக்கும் வந்துட்டு எல்லாமே ஒத்து போகுது. எல்லா விஷயத்துலையுமே இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒன்று செலக்ட் பண்ண சொன்னாலும் 2 பேரும் ஒரே தான் செலக்ட் பண்ண. தோசை முத கொண்டு இன்விடேஷன் முத கொண்டு இன்னைக்கு நேற்று அடிச்சு அந்த பேனர் முத கொண்டு போவோம். இந்த ஃபோட்டோ என்னன்னா 3வது ஃபோட்டோ தான் போ அங்கே 3வது ஃபோட்டோ. பண்றோம் அப்படின்றது டக்குன்னு கோவப்பட்டுருவா. அதுக்கப்புறம் அக்கா இது தானேக்கா விட்டுருக்கா அப்படின்றதுக்கு வரும். இப்போ நான் யாருக்கிட்ட போய் சண்டை போட போறேன், எப்படி இருக்க போறேன்றது எனக்கு தெரியல. நான் வீட்டுக்குள்ள போனாவே ஒரு மிஸ் பண்ற தாட் வந்துடும். ஆக்சுவலாக நேற்றே அது இருந்தது. ஏன்னா அவன் கூட வந்ததுனால எனக்கு அதை இது தெரியல. இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், இப்படி ஒரு தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்றேன்னு அப்படின்றது. அவர் தங்கமான மனுஷன், அவ்வளோதான். சரி, அவர் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவாரு. இங்கே இருந்ததை விட அவர் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை